தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இறந்துருக்காங்க. இதற்கு காரணம் அரசாங்கம் தான். ஏன் நான் ஏன் அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக இவங்க ஆட்சி காலத்தில் தான் மதுபானம் தமிழக அரசே விற்றாங்க. அதனால தான் தமிழ்நாடு டாஸ்மாக் அப்படின்னு பேர் வச்சு தமிழக அரசு டாஸ்மாக் கடை அப்படின்னு வச்சு விற்பனை பண்ணாங்க. அப்படி விற்பனை பண்ணதுனால என்னாச்சுன்னா, மக்கள் எல்லாம் குடிச்சு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் ஒரு 60%, 70% குடிச்சு பழகிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த மதுபானத்தோட விலை கூடுது. அந்த காலத்தில் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 ரூபாய்க்கோ, 30 ரூபாய்க்கோ, 50 ரூபாய்க்கோ கூட வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட விலை ஒரு 200 அப்படின்னு போயிடுச்சு. மினிமம் 150 ரூபாலேருந்து 200 200 வேணும், ஒரு 300 வேணும் அப்படின்னா தான் அவங்க குடிக்க முடியும். அப்படின்ற சூழ்நிலைக்கு அவங்க இப்போ தள்ளப்பட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க 60 ரூபாய்க்கு பாக்கெட் சாராயம் கிடைக்குது, 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றதுனால அதில் போய் குடிச்சிருக்காங்க. அது கள்ள சாராயம் வந்திருக்கு, மெத்தனால் அதிகமானதுனால. அதனால தான் இந்த 60 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அதுக்கு காரணம் யார்? டாஸ்மாகை திறந்தது தமிழ்நாடு அரசு. ஸோ அப்போ தமிழக அரசு தான் காரணம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் தமிழக அரசு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. இன்னொன்று, மக்கள் குடிப்பழக்கத்தில் இதாகி இளைஞர்கள் இன்றைக்கி மாணவர்கள் கூட இப்போ 9th 10th படிக்கிற மாணவர்கள் கூட குடிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது? அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. அவங்க படிப்பு வீணாக போகுது, படிப்பு பாதிக்கப்படுது. என்ன ஆகுது? அவங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அவங்களுடைய எதிர்கால லட்சியத்தை நோக்கி அவங்களால பயணிக்க முடியல. இளைஞர்கள் குடிக்கிறதுனால என்ன ஆகுது? அவங்களுடைய எதிர்கால லட்சியத்தை நோக்கி அவங்களால பயணிக்க முடியல. ரோட்டில் குடிச்சு நிறையா பேர் சும்மா சுற்றிட்டு இருக்காங்க வேலை இல்லாமல். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு தான். நான் அரசாங்கத்தை தான் குற்றம் சாட்ட முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க. எல்லா டாஸ்மாக் கடையும் மூடுங்க. நீங்கள் 1000 கடையாக கூட மூடிக்கிங்க. ஒரு 1000 கடை மாதத்துக்கு, இல்லை மாதத்துக்கு 2000 கடை அப்படி மூடி ஒரு 6 மாதத்துக்குள்ளே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே, 2024 முடிகிறதுக்குள்ளே பூரண மதுவிலக்கை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த காணொலி வழியாக நான் வீடியோ போடுறேன். இதை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த காலத்துலலாம் குடிச்சா அவமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த பழக்கத்தை வச்சுருப்பாங்க. யாராவது ஒருத்தர் குடித்தாங்கன்னா வெளியே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குடித்தா தெருவுக்குள்ளேயே விட மாட்டாங்களாம், வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டாங்களாம் அந்த காலத்தில், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அப்படியே இருக்க நிலமை. இப்போ பார்த்தோம்னா, அவர் என்னைக்கோ ஒரு நாள் தான் குடிப்பார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பெண்களே பேசுகிற அளவுக்கு ஒரு ஒரு இது மாதிரி ஆகி போச்சு. ஏதோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது மிக தவறானது. அதனால் இதில் மக்களை காப்பாற்றணும். ஏன்னா இன்னொன்று, குடிப்பழக்கத்தினால என்னென்ன நோய் வரும்னு டாக்டர் சிவராமன் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ கூட ஒரு 2 மினிட்ஸ் இப்போ பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு? அவர் கல்லீரல் பாதிக்கப்படுன்றார். கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணிடலான்றாங்க. கல்லீரலில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது சரி பண்ணவே முடியாது, உயிருக்கே ஆபத்தாம். ஏன்னா நிறைய பேர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. நானும் இப்போ ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. வேர்ல்டு லெவலில் எங்கே கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது தமிழ்நாடுன்றாங்க. அந்த புள்ளி வர தமிழ்நாட்டை தான் அதிக பர்சன்டேஜ். ஸோ அதனால் மக்களுக்கு நிறையா துன்பங்கள், நோய்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள், இளைஞர்கள், இது பொருளாதாரம் பாதிக்கப்படுது, இளைஞர்களோட பொருளாதாரம். இப்போ இதனால் நிறைய அவங்களுடைய லட்சியங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூடி பூரண மது விலக்கை தமிழகத்தில் அமல்படுத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே. உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். இதை அமல்படுத்துங்கள். டாஸ்மாக் கடையை புறம் அடைங்கள். மக்களை இதில் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுங்க. மக்கள் எல்லாம் குடும்பங்களை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறி செல்லட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ நிறையா பேர் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.